ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? நேற்று வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அது எதுக்காண்டினா ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிடும் என்ட்ரன்ஸ் முன்னாடியே ஒரு வயசான அம்மா வந்து ஒரு ஃபார்ம் 10 பக்கம் உள்ள ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. அதை பற்றி நான் தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்போ கேஸ் கவுண்டரில் போய் நான் வித்ட்ரா பண்ணுறதுக்காண்டி லைனில் நிற்கும்போது ஒரு வயசான ஐயாவுக்கு வந்துட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதுக்கு பணம் போடுறதுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் வந்துட்டு மேனேஜர்கிட்ட கேட்டார், 1,00,000 பணம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம்னா அது நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும், அதுக்கான ஐடியாஸ்லாம் கேட்டுருந்தார். ஓகே, எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வாங்க இந்த அம்மாவை பற்றி சொல்லுவோம். அதாவது இந்த அம்மா வந்துட்டு ஆல்ரெடி 50,000 போட்டிருக்காங்க. போட்டு எடுக்க முடியல. அது ரசீதே வந்து தொலைஞ்சு போச்சு. அதாவது வீடு குடிசை மாற்றம் பண்ணும்போது அவங்ககிட்ட தொலைச்சிட்டாங்க. அதை வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 3 பசங்க இருக்காங்க. சரிங்களா? 3 பசங்களுக்கும் பொண்ணு பையன் அப்படி தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. சரிங்களா? என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னா, அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா 50,000 பணம் போடுறாங்க 10 வருஷத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து 60 வயசு தான் இருக்கும். ஏன்னா 3 பேருக்குமே போடணும். இந்த பணத்தை வந்து 3 பேருக்குமே சரி பங்காக பிரித்து போடுறதுக்காண்டி பேரை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு மேனேஜர், இல்லைம்மா முன்ன வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால தான் பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பேரை போடுங்க அப்படின்னு சொல்லவும், அதோட அவங்க பிடிச்ச மகன் பேரை வந்து சொல்லவும், அவங்க பேர்லேயே வந்து அவங்கள வந்து கார்டியனாக போட்டாங்க. அதாவது ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச என் பேரை போட்டாங்க. சரின்னு என் பக்கத்தில் வந்து சிரிச்ச முகத்தோடு உட்காந்தாங்க. நான் பேசினேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நான் அந்த ஐயாட்ட பேசும்போது என்கிட்ட விளக்கம் கேட்டாங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து 5 வருஷமும் இருக்குது, 10 வருஷமும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, அதை வந்து கேட்டாங்க. சரி, அதோட அவங்களுக்கு நேராகவே போய் கேட்டாங்க, 5 வருஷம் இருக்குல்ல அப்படின்னா, 5 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு பணம் கம்மியாக கிடைக்குமா, 10 வருஷங்கிறது கூட கொஞ்சம் ஒரு 50,000 போடுறீங்கன்னா 1,00,000 கிடைக்குமா, அதை வந்து அது நல்ல பெனிஃபிட்டுமா, ஆனால் இடையில வந்து எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது நல்ல யூஸ் தான். அப்போ அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இடையில வந்துட்டு 50,000 போட்டுருந்தாங்களாம். அப்போ குடிசை மாற்றம், அதாவது வீடு வந்து பிரிச்சுட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்துட்டு அதை தொலைச்சிட்டாங்க. கண் கலங்காத குறையாக வந்து சொன்னாங்க, கிடைக்கும் நானும் தேடி பார்க்குறேன்ப்பா கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் கேட்டு, இங்கே வந்து அந்த விசாரிச்சு பார்க்க வேண்டாம், இங்கே வந்து எங்களால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து சேமிக்கிறாங்களே, அது என்ன யூஸ்க்காண்டி நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்த பிள்ளைய வந்து பெத்த மகளாகட்டும் மகளாகட்டும் அவங்களுக்கு வந்து பணங்கிறது வந்து என்னென்னா, நம்ம எப்படி சேமிப்புங்கிறது வந்து இருக்கிற வரைக்கும்னா சேமிக்கிறாங்க. முடியாத காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே சேமிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன பாருங்கள், 3 மகன்களுமே 3 கண்ணாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனுஷனுக்கு 2 கண்ணு தான். 3 கண்ணுங்கிறது 1 2 கண்ணாக பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, அதாவது ஒரே கண்ணாக தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அதே மாதிரி அவங்க பேத்திகளுக்கும் சேமிக்கிறாங்க. அதை கூட எடுத்து காட்டுறாங்க. இல்லைம்மா வேண்டாம்மா, நீங்கள் காட்ட வேணாம், எதுனா பர்சனலு நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு விஷயந்தான், எங்கள் அம்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ சமயத்தில் வந்து எனக்கு சேமித்து வச்சாங்க, உண்மை தான். அது எனக்கு அந்த டைமில் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது, சேமித்து வச்சாங்க. அப்போ அந்த பணத்தை எடுத்து நான் அப்போ எல்ஐசி பணம் கட்ட முடியாத சூழ்நிலை கெட்டி, அந்த பணத்தை எடுத்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு தான் செலவு பண்ணேன். ஆனால் என்னோடய செலவு அதில் ரூபா கூட இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லி காட்டுவாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பெத்த மகன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும், இன்ன வரைக்கும் வீட்டுக்கு கூட வந்து ஒரு நாள் இருப்பான், மற்ற நாள் ஃபுல்லாக வெளிநாட்டில் தான் சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வந்து அவன் குடும்பத்துக்காண்டி அர்ப்பணிக்கிறான், அவனுக்காண்டி நான் ஒரு சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஆறுதலாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரே ஒரு அட்வைஸு. அதாவது உங்கள் பிள்ளைகளை வந்து என்றைக்குமே பிரித்து பார்க்காதீங்க. கல்யாணம் ஆகி போயிடுச்சா, மருமகள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காதீங்க. மருமகளும் உங்கள் மகன் மாதிரி நினச்சி பாருங்கள். அதாவது அதாவது கல்யாணம் பண்ணி போயிட்டான், அவனுக்கு ஏன் நம்ம சேமிக்கணும், மகளுக்காண்டி சேமிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க, அதாவது பெற்றவங்க, கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு உண்மையான உறவு இருந்தால் அவங்களுக்காண்டி ஒரு சிறு சேமிப்பு சேமித்து வைங்க. அதாங்க உண்மையிலே வந்து
பின்காலத்தில் வந்து உதவும். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அந்த அம்மாட்ட நீங்கள் சேமிக்கிறீங்க ரைட்டு, போட்டீங்க. இந்த பணம் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அப்பம்போது இந்த பணத்தை வந்து உங்கள் மறைவு பின்னாடி யார் எடுப்பா? சப்போஸ் 2 மயங்கில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிடைச்சா, அவங்க பேரில் போட்டாங்க. சரிங்களா? போட்டீங்க. ஆனால் திடீர்னு இந்த 2 பேர் கையில் கிடைச்சா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்காது. ஏன்னா, இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ போட்டீங்க. ஆனால் அந்த இதை வந்துட்டு அந்த புக்கை வந்து யார் பேரில் போட்டிங்களோ அவங்க கையில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சொன்னேன், அவர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு அப்போ அவங்க மனைவிட்ட கொடுக்கலாம்ல. மனைவி வந்துட்டு கொஞ்சம் புத்தி சமாளிப்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ சரி, அப்போ உங்கள் மகன் வந்தோன்னே அவங்ககிட்ட கொடுத்து ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா பேங்க் லாக்கரில் வந்து கொடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் தொலைச்சிட்டீங்க. 50,000 போட்டு ரசீதையே தொலைச்சிட்டீங்க. அந்த புக்கையே தொலைச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேமிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்குது. அதே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு உங்கள் மகனுக்கு கிடைக்குன்னு நினச்சிட்டு உங்கள் மகன்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் மகன் எப்போ வராங்களோ அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையாக எனக்கு வந்து இந்த அம்மா பேசுனது வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோட மனசுக்குள்ள வந்து எந்த பயமும் இல்லை. ஐயோ, அதாவது என்ன சொல்கிறாங்க, தான் பிள்ளை மாதிரி பழகுனாங்க. உண்மையிலே இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆறுதலாக பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு தோணுது. அதாவது நான் எங்கள் அப்பா ஊருக்கு போயிருந்தேன். இப்போ நடந்தே போனேன் டைம் பாஸ்க்காண்டி. இப்போ ஒரு அம்மா கூப்பிட்டு, ஏன்ப்பா நடந்து போகிற, காசு வேணுமான்னு கேட்டாங்க. உண்மையாக சொல்லுங்க, வயசானவங்களை வந்து யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது இந்த காலத்தில். எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒன்று ஒன்றா என்னால் சொல்ல முடியும், சொல்லிகிட்டே இருக்கலாம். லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். உதவி பண்ணவங்க நிறையா. நான் தான் யாருக்கும் உதவி பண்ணல. ஓகேவா? இந்த அம்மாவை பற்றி என்ன சொல்ல வந்தா, வயசான காலத்துலையும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்களையும் வந்து இந்த அம்மா மாதிரி உதாரணமாக எடுத்துகிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சேமிங்க. உங்கள் பேரன் பேத்திகள் சேமித்து வைங்க. காசு பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வீணாக வீட்டிலே வச்சுருக்காதீங்க. ஏதாவது பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு எங்கேயாவது போயிட்டு உங்கள் பிள்ளை பேர்லேயோ உங்கள் பேரன் பேத்திக பேர்லேயோ போட்டு வைங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா வீட்டில் கல்லாப்பேட்டில் போட்டு வைக்கிறேன், இல்லை எதுக்குலையா புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மண்ணோட மண்ணாக்கிடாதீங்க. இதுதான் ஒரு அட்வைஸு. சரிங்களா? பாய்.